வணக்கம் நேயர்களே, இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய இந்த கிரகஸ்தம் கிரகணம்னு சொல்கிறாங்க. மேலுமே இந்த கிரகணம் இந்த 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணமானது முழு நேர சந்திர கிரகணமாக இருக்குது. மேலுமே இது கேது பகவானால் சந்தனுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கிரகணம் தாங்க. மார்ச் மாதம் 3ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி இரவு 7:53 வரைக்குமே கிரகணம் நடைபெற இருக்குது. ஸோ இந்த கிரகண காலத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது, செய்யக்கூடாதது, இந்த கிரகணத்தின் போது நம்ம இந்தியாவுக்கு தெரியுமா தெரியாதா, மேலுமே இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, மேலுமே இதில் நம்ம இந்த கிரகண நேரத்தில் நம்ம முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன, மேலுமே இந்த டைமில் நம்ம என்ன பரிகாரங்கள்லாம் செய்யலாம், வீட்டு பூஜை அறையில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றினா முழுமையான தகவலை நம்ம இந்த பதிவில் உங்களுக்காக சொல்லியிருக்கோம். வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் வருகிற மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும். எனவே இதனோட சூத காலம் காணப்படும். இதனால் ஒவ்வொரு ராசிக்காருக்குமே அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்டத்தக்க ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டோட முதல் சந்திர கிரகணம் வருகிற மார்ச் 3ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த சந்திர கிரகணம் ஒரு வானியல் நிகழ்வு மற்றும் முக்கிய ஜோதிட நிகழ்வாக பார்க்கப்பட்டால் கூட இது பல மாற்றங்களை ஏற்படுத்தும். மார்ச் 3ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த கிரகணமானது இந்தியாவில் பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி மாலை 6:47 மணி வரைக்கும் முடியிருக்கு. இதன் விளைவாக சந்திர கிரகணம் 3 மணி நேரம் 27 நிமிடங்களுக்கு நீடிக்கும். இதனோட சூத காலம் காலை 6:20 மணிக்கு தொடங்கும். மேலுமே இந்தியாவில் சந்திர கிரகணம் எங்கு தெரியும் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். 2026ஆமோட முதல் சந்திர கிரகணம் மார்ச் 3ஆம் தேதி இந்தியாவிலும் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல நாடுகள்லேயும் தெரியும். இந்தியாவில் இந்த சந்திர கிரகணம் டெல்லி, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தானில் தெரியும். மேலுமே இது வடகிழக்கு மாநிலங்களான அசாம், அருணாச்சல பிரதேசம், மிசோராம், நாகாலாந்து, மணிப்பூர் மற்றும் மேற்கு வங்காளத்தோட சில பகுதிகளில் இது தெரிவதாக சொல்கிறாங்க. மேலுமே இந்தியாவை தவிர இந்த சந்திர கிரகணம் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் ஈரான், ஈராக்கு, ஆஸ்திரேலியா, நியூலாந்து, ரஷ்யா, வடக்கு மற்றும் தென் அமெரிக்காவில் இது தெரிவதாக சொல்கிறாங்க. மேலுமே இந்த 2026ஆம் ஆண்டு சந்திர கிரகணத்தின் தாக்கம் ஒவ்வொரு ராசிக்காரருக்குமே ஒவ்வொரு விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். பொதுவாகவே சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி, அந்த டைமில் நம்ம சில விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கடைபிடிக்கணும். அதில் சந்திர கிரகணத்தின் போது நம்ம எந்த தெய்வத்தை வழிபடணும், என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சந்திர கிரகணம் நிகழும் காலத்தில் நம்ம எந்த ஒரு முடிவையுமே எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இறைவன் தன்னோட சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய காலம் தான் இந்த கிரகண காலம். அதனால தான் அந்த சமயத்தில் நாமுமே நம்மளோட சக்தியை அதிகப்படுத்த கொள்ளக்கூடாது. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது மனக்குழப்பத்தை தரக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறதுனால தான் இந்த டைமில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்திரனுக்குரிய தெய்வமாக இருப்பது தான் அன்னை பராசக்தி. சந்திரனை தாய் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சந்திர கிரகணத்தின்னைக்கு அம்பிகை வழிபட வேணும். கிரகண வேளையில் அம்பிகைக்குரிய பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே அபிராமி அந்தாதி பாடலையுமே நீங்கள் பாடுவது ரொம்ப நல்லது. மேலுமே சந்திர கிரகணம் பொதுவாகவே கிரகணங்களை 2 வகையாக நம்ம சொல்கிறோம். ஒன்று சந்திர கிரகணம், மற்றொன்று சூரிய கிரகணம். சுழற்சியோட அடிப்படையில் தான் ஒரு ஆண்டிற்கு ஒரு 3 அல்லது ஒரு 4 கிரகணமானது ஏற்படும். இதில் சந்திர கிரகணமானது சூரியன், பூமி, சந்திரன் மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியோட நிழல் சந்திரனோட மீது விழும்போது தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். அதையே ராகு, கேது கிரகங்கள் சந்திரனை விழுங்கும் நிகழ்வு என புராண கதைகளுமே நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் நம்மளுடைய முன்னோர்கள். இந்த ஆண்டோட முதல் சந்திர கிரகணமானது மார்ச் 3ஆம் தேதி வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த முருகனுக்குரிய செவ்வாய்க்கிழமையில நாளில் வருவது ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு காட்சி. இது வானில் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சி.
அதே மாதிரி மனோகாரகன் தான் சந்திரன். உலகியலியல் காரணம் என்ன அப்படின்னா, விஞ்ஞானம் புராணம் தாண்டி இதை உலகியல் ரீதியாகவும் தொடர்பு படுத்தி பார்க்கலாம். நவகிரகங்கள் ஒவ்வொன்றுமே நம்மளோட உடலோட ஒவ்வொரு பகுதியோட தொடர்பு கொண்டதாக இருக்கும். அந்த வகையில் தான் சந்திரன் நம்மளோட மனதோடு தொடர்புடைய ஒரு கிரகமாக இருக்குது. ஸோ இதனால தான் சந்திரனை மனோகாரன் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலுமே மனது தெளிவு தரும் சந்திரன், அதாவது ஜாதக ரீதியாக சந்திரன் சரியான நிலையில் அமர்ந்து இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒருவர் தெளிவான ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இதனால் ஒரு தெளிவான முடிவையுமே எடுப்பாங்க. சந்திரன் சரியான இடத்துல இல்லை அப்படின்னா ஒரு குழப்பமான மனநிலை உடனும் மனநிலை சரியில்லாதவங்களாகவோ தான் இருப்பாங்க. சந்திரனை தாய் கிரகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒருவரோட தாயை பற்றியும் தாயோட ஆரோக்கியத்தை பற்றியும் தாய் வீட்டில் இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் பற்றியும் தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னா அதற்கும் சந்திரன் சரியான நிலையில் இருக்க வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கிரகண சமயத்தில் நம்ம முக்கியமாக என்ன செய்ய வேணும் அப்படின்னா, சந்திர கிரகணம் நிகழும் காலத்தில் எந்த ஒரு முடிவையுமே நம்ம எடுக்கக்கூடாது. இறைவன் தன்னோட சக்தியை அதிகப்படுத்தும் காலம் இந்த கிரகண காலம்தான். அதனால் அந்த சமயத்தில் நாமும் நம்மளுடைய சக்தியை அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது ஒரு மனக்குழப்பத்தை தரக்கூடிய ஒரு காலமாக அமையும். அதனால தான் மற்ற நேரங்களில் நம்ம செய்கிறத விட கிரகண சமயத்தில் மந்திர ஜபம் செய்வது மனதை ஒருநிலைப்படுத்தி தெளிவாக நம்மளுடைய மைண்டானது இருக்கும். இதனால தான் கிரகண சமயத்தில் முக்கிய முடிவுகள் எதுவுமே நிறைய பேர் எடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி எந்த தெய்வத்தை நம்ம இந்த டைமில் வழிபட வேணும், கிரகண நேரத்தில் நம்ம முக்கியமாக வழிபாடு செய்ய வேணும் அப்படின்னா சந்திரனை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. சந்திரன் அப்படிங்கிற ஒரு நவ கிரகங்களில் ஒருவர் மட்டுமே. அந்த கிரகத்தை இயக்கும் தெய்வத்தை மட்டுமே நம்ம வணங்குவது சரியாக இருக்கும். அப்படி சந்திரனுக்குரிய தெய்வமாக இருப்பது தான் அன்னை பராசக்தி. சந்திரனை தாய் கிரகம் அப்படிங்கிறதுனால சந்திர கிரகணத்தன்னைக்கு அம்பிகை வழிபட வேணும். மேலுமே கிரகண வேளையில் அம்பிகைக்குரிய பாடல்களை நீங்கள் பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன மந்திரம் சொல்லலாம் அந்த டைமில் அப்படின்னா, கிரகண நேரத்தில் பூஜை அறையை நம்ம பூட்ட வேணும். அப்படிங்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு துணி போட்டு அமர்ந்து இறை ஞாபத்தை நீங்கள் பாராயணம் செய்யலாம். இப்படி ஜபிப்பதன் மூலம் நமக்கு பல ஆயிரம் மடங்கு ஆற்றல் அதிகரிக்குமா. அம்பிகை மட்டுமல்லங்க, சந்திரனை மடியில் ஏந்தி கொள்ளாமல் முடியில் சூடி கொண்ட மௌலீஸ்வரராக காட்சி கொடுத்த சிவபெருமானையும் இன்றைய தினம் நீங்கள் வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. சிவனுக்குரிய மந்திரங்களையும் நீங்கள் சொல்லலாம். மேலுமே மகா மிருத்யுஞ்சிய மந்திரத்தையும் 108 முறை நீங்கள் பாராயணம் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலுமே எளிமையான மந்திரமாக இந்த கிரகண நேரத்தில் பெருமாளையும் நீங்கள் வழிபடலாம். சந்திரன் பார்க்கடலில் இருந்து தோன்றியதுனால அவரோட தாய் வீடான பார்க்கடலில் சயனி திருத்தம் பரந்தாமனையும் வழிபடுவது சிறப்புக்குரியது. மனதில் கொழுமையை ஏற்படுத்தி கூடியவர் நாராயணர். அவரையுமே இந்த கிரகண வேளையில் நீங்கள் வணங்கலாம். மற்ற மந்திரங்கள் சொல்ல முடியாதவங்க கூட ஓம் நமோ நாராயண, ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற உங்களுக்கு தெரிந்த எளிமையான மந்திரத்தை நீங்கள் அனைவருமே தெரிந்த இந்த எளிமையான மந்திரங்களை இந்த கிரகண நேரத்தில் முக்கியமாக நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி இந்த சந்திர கிரகணத்துக்கு ஒரு புராண கதையுமே இருக்குது. சந்திரன் அவர் செய்த பாவம் காரணத்தினால அவருக்கு ராகு தோஷமானது வந்துவிடுகிறது. இதனால் ராகு, அதாவது பாம்பு, அவரை பிடித்து முடக்கமாக நினைக்கிறாரு. ஆனால் சந்திர பகவானை பிரஜித்து ஸ்லோகங்கள் சொல்கிறதுனால இறைவன் சந்திரனுக்கு அருள சந்திரனுக்கு இருந்த ராகு தோஷமானது முழுமையாக நீங்குகிறது. இதனால தான் கிரகணத்தின் போது முழு பக்தியோட இறைவனை நம்ம வணங்க வேணும். அவங்க செஞ்ச பாவங்கள் அனைத்துமே தீரும், இறைவன் அருளுமே நமக்கு கிடைக்கும். கிரகணம் நிகழ காலக்கூடிய பார்த்திங்களா பீடை காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் கர்ப்பிணி பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், வெளியவே வரக்கூடாது. சந்திரனோட கதிர்களின் கதிர்வீச்சில் ஏற்படக்கூடிய மாற்றம் கர்ப்பிணி பெண்களை முக்கியமாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. மேலுமே இந்த கிரகண அன்றைக்கு முக்கியமாக நம்ம செய்யக்கூடாத விஷயங்கள் நிறைய இருக்குது, செய்ய வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. கிரகணம் தொடங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னதாகவே எந்தவித உணவுமே நம்ம உட்கொள்ளக்கூடாது. பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. கோயில்கள் அனைத்துமே நடை சாத்தப்பட்டிருக்க வேணும். அதே மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய உணவுகளில் தர்ப்பை புல்லை நீங்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது. கிரகணத்தின் போது நவகிரக துதியை பாராயணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல தான் இந்த சந்திர கிரகணத்துக்கான துதியையும் நீங்கள் பாராயணம் செய்யலாம். கிரகணம் முழுவதுமே நீங்கள் முடிந்ததும் வீட்டை க்ளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு ஆலய தரிசனம் மேற்கொள்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலய தரிசனம் செஞ்சுவிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டாலே கடன் தொல்லையிலிருந்து விடுபட முடியும். இந்த கிரகணம் முடிந்ததுக்குமே பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலய தரிசனம் மேற்கொண்ட பிறகு உணவு நீங்கள்
நீங்கள் உட்கொள்கிறது ரொம்ப நல்லது. இந்த சந்திர கிரகண காலத்தில் வீட்டில் இருந்தபடியே இறைவனை துதித்து இறை பாடல்களை பாராயணம் செய்வது ரொம்ப நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். கிரகணம் முடிந்ததுமே ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். மேலுமே இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியும் அப்படிங்கிறதுனால கிரகண தோஷம் உள்ளவங்க சாந்தி பரிகாரம் செஞ்சு கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. என்ன நேயர்களே, இந்த வீடியோவில் இந்த சந்திர கிரகணத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன, மேலுமே இந்த டைமில் நம்ம முக்கியமாக என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தோம். வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் நம்ம இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். மேலுமே இது போன்ற உங்களுக்கு தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மார்ச் 3ஆம் தேதி கண்டிப்பாக இதை பூஜை அறையில் செய்யுங்க. அதே மாதிரி இந்த மார்ச் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த பிளட் மூனை நீங்கள் பார்த்தீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஆல்வேஸ் தேங்க்யூ.